அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய கொள்கையே வழிகேடு அப்படின்னு பேசக்கூடியவர்களை பார்க்கிறேன். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. முதல்ல இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா எழுதிய நூல்களை கொண்டு வரலாம். அப்ப அதுலதான் ஒரு உறுதியான முடிவு எடுத்தேன். அப்போ இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய எழுத்துகள் எல்லாவற்றையும் தமிழ்ல கொண்டு வரணும். ஏற்கனவே அல் உசூல் சலாசா 3 அடிப்படை புத்தகம் கொண்டு வந்திருந்தேன். அதோட அல் கவாயிதுல் அர்பா 4 சட்டங்கள், ஷிர்கையும் தௌஹீதையும் பிரித்து காட்டக்கூடிய 4 சட்டங்கள், அந்த புத்தகத்தை கொண்டு வந்து. ஆனா அது போதுமானவை அல்ல அப்படிங்கறது இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா மேல உள்ள அவதூறுகளும் பொய்களும் பரவி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய மிக முக்கியமான புத்தகம் கிதாபு தௌஹீத் தமிழ்ல இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. கீதாவுக்கு தௌஹீதுல் உலுஹியா, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், ஷிர்க்கு செய்யவே கூடாது, ஷிர்க் எப்படி எல்லாம் ஒருத்தட்ட உருவாகுது, எப்படி எல்லாம் ஒருத்தட்ட வெளிப்பட்டுரும், அப்ப அதுல இருந்து ஒருத்தர் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வதுங்கிற அடிப்படைகளை சொல்லி தரக்கூடிய அற்புதமான ஒரு மகத்தான ஒரு புத்தகம் தான் கிதாபு தௌஹீத்.